ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்? கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஆமாம், இன்றைக்கி நம்ம சிக்கன் நூடுல்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம போடுற வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோ போட எனக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இல்லையா? அதனால் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? வாங்க இப்போ நம்ம சிக்கன் நூடுல்ஸ் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் என்னென்னு பார்த்துட்டு நம்ம போய் ஃபஸ்ட்டு சிக்கனை வாங்கிட்டு வந்துடலாம். எங்கே போய்? ஷாப்புக்கு தான். ஓகே, உங்களோட சப்போர்ட் எப்போவும் எனக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ சிக்கன் வாங்கிட்டு வந்தாச்சு. நம்ம பேக் எப்படி? வாங்க இப்போ சிக்கன் எடுத்து நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். பொறுமையாக பேக்லேருந்து கீழே கொட்டாமல் எடுங்க பார்ப்போம். இப்போ தான் எடுத்தாச்சு. இப்போது நல்லா ஒரு 4 to 5 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிப்போம். தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணி ஒரு 3 to 4 டைம்ஸ் எடுத்து நல்லா புழிஞ்சிட்டு வச்சுப்போம். ஏன் சிக்கன் நூடுல்ஸ் இல்லையா? சிக்கன் இல்லாமண்ணா? வாங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை ஊற்றிடலாம். திரும்பவும் ஒரு 5 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு வாஷ்க்கு நம்ம கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுட்டு வாஷ் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த ஸ்மெல் இல்லாமல் நல்லா என்ன சொல்கிறது, நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதில் இந்த ஆன்டிபயோட்டிக் இல்லையா, மஞ்சள் இந்த கிருமிகள்லாம் இல்லாமல் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக போட்டுக்கங்க. போட்டு இப்போ இன்னொரு வாஷ் பண்ணி நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். ஈரம் இல்லாமல், தண்ணி இல்லாமல். ஓகே, நல்லா அழுத்தி பொழிஞ்சிட்டு இப்போ சின்ன பீஸாக நம்ம போயிட்டு கட் பண்ணிக்கலாம். 65 சின்ன பீஸாக போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா? நம்ம ஏன்னா நூடுல்ஸில் போட போகிறோம் இல்லையா? அதனால் சின்ன பீஸாக கட் பண்ணிப்போம். இப்படி தான். வாங்க இப்போ என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் சேர்க்கலான்னு பார்த்துடலாமா? கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அப்புறம் 65 மசாலா இருக்கு இல்லையா, அது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுப்போம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதில் கொஞ்சமாக 65 மசாலா போட்டு ஃபுல்லாக போட்டுக்கலாம். கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சமாக போட்டுப்போம். இப்போது தேவையான அளவு சால்ட் போட்டுப்போம். ஏற்கனவே மசாலாவிலே சால்ட் இருக்கும், அதனால் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அதிகமாக சால்ட்டு போட்டுறாதீங்க. ஒரு பிஞ்சு போட்டுப்போம். போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு லாஸ்ட்டாக ஒரு ஐட்டம் சேர்க்க மறந்துட்டுமே, எக் ஒயிட்டு. போடுங்க, ஒரு எக் எடுத்துருவாங்க. எக் ஒயிட் மட்டும் ஃபுல்லாக போட்டுறாதீங்க. எக்கோட ஒயிட் மட்டும் இதில் ஆட் பண்ணிவிட்டு வர மாட்டேங்குது. ஓகே, நல்லா மேக்னேட் பண்ணி வச்சுக்கிங்க. நல்லா பிசைஞ்சு எல்லாம் சிக்கன் உள்ள ஏறுற அளவுக்கு பிசைஞ்சு ஒரு 1/2 அன் ஹவர் நம்ம ஊற வச்சுப்போம். அப்போ தான் டேஸ்டியான ஒரு 65 கிடைக்கும். 65 அப்போ தான் நம்ம புட்டு வச்சு நம்ம சிக்கன் நூடுல்ஸ் செய்யும்போது ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதை நல்லா பிசைஞ்சு ஒரு 20 மினிட்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், ஊற வச்சிடலாம். ஒரு பிளேட் போட்டு மூடி ஒரு ஓரமாக வச்சுட்டு நெக்ஸ்ட் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, நம்ம நூடுல்ஸை வேக வச்சுக்கலாம். இது ஊறிட்டு இருக்க அந்த டைமுக்குள்ளே. ஓகே, இப்போ நான் நூடுல்ஸ் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு போதுமான அளவு நூடுல்ஸ் எடுத்துக்கலாம். மசாலா இல்லாத நூடுல்ஸ் தான் எடுத்துருக்கேன். நூடுல்ஸை ஃபஸ்ட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு அடிகனமான ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் நூடுல்ஸ் முழுகிற அளவுக்கு நல்லா தண்ணி ஆட் பண்ணிப்போம்.
பொறுமையாக ஊற்றுங்க, கீழே ஊற்றாமல். இப்போ தண்ணி நல்லா சூடானதும் அதில் கொஞ்சமாக சால்ட்டு போட்டுட்டு கொஞ்சமாக 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துப்போம். ஒரு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி நல்லா கொதி வந்ததும் நம்ம நூடுல்ஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை உள்ளே போட்டு நல்லா வேக வச்சிரும். ஒரு பிஞ்சு சால்ட் சேர்த்துப்போம். நூடுல்ஸை போட்டு நல்லா குக் பண்ண வேண்டியதான். ஓகே, ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாமா? நல்லா குக் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 2 நிமிஷம் வெந்தால் போதும். இதை மாதிரி நல்லா குதித்து வெந்துருச்சான்னு தோணும். அப்படியே கை வச்சிடாதீங்க. ஒரு ஸ்பூனில் எடுத்து அமர்த்தி பார்த்தா வெந்துருச்சா வேகலையா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நல்லா சூப்பராக கொதிக்குதுல்ல. அப்பப்போ நல்லா கிண்டி விட்டுங்க. தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே வச்சுக்கிங்க, ஓகேவா? எடுத்து இப்படி அமுத்தி நசுக்கி பார்த்தீங்கன்னா இப்படி நல்லா நசுங்கும். அப்போனா நூடுல்ஸ் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஓகே, இன்னும் ஒரு நிமிஷம் ஆகட்டும். இப்போது இந்த மாதிரி நம்ம ஃபில்டர் இருக்கு இல்லையா, ஃபில்டரில் நம்ம நூடுல்ஸை தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரை பண்ணிக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதில் போட்டிங்கன்னா தண்ணியெல்லாம் கீழே இறங்கிடும். தண்ணி இல்லாமல் நூடுல்ஸை மட்டும் எடுத்து ஃபில்ட்ரு பண்ணி நல்லா ட்ரை பண்ணி வச்சுக்க போகிறோம். பொறுமையாக எடுங்க, கையை சுட்டுக்காமல். இல்லாட்டி அப்படியே குண்டனோட தூக்கியும் அதில் கொட்டி கூட பெரிய ஃபில்டர் வச்சுருந்தீங்கன்னா ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஒரு 5 நிமிட்ஸ் தான், நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம போயிட்டு அங்கே 65 பொரிச்சிக்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டு அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கங்க. ஆயில் நல்லா சூடானதும் நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சிக்கன், அதை ஒன்று ஒன்றா எடுத்து வச்சு பொரிச்சிக்கலாம். நல்லா சூடாயிடுச்சு. கையை சுட்டுக்காமல் ஒன்று ஒன்றா போடுங்க. நல்லா சூப்பராக இருக்குல்ல. நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். அடி பிடிக்காது இருந்தாலும் ஒரு முறை நம்ம என்ன பண்ணுவோம், நல்லா கிளறி விட்டுப்போம். சூப்பராக வந்துட்டுருக்கு. நம்ம 65 சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ கரண்டி வச்சு ஃபுல்லாக திருப்பி விட்டுக்கலாம். பார்த்து குட்டீஸ், கையில் எண்ணெய் படாமல் பார்த்து செய்யணும். நல்லா சுட்டுடும். நல்லா ரெடி பண்ணிவிட்டு 2 சைடும் நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போமா? பொறுமையாக எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே.
ஓகே, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? நூடுல்ஸ் தான், வேறு என்ன. வாங்க, நூடுல்ஸ்க்கு என்னென்ன பண்ணலாம் ரெடி பண்ணலான்னு பார்த்துடலாமா? இப்போ நம்ம சிக்கன் பொரிச்சோம் இல்லையா, அந்த ஆயிலே நம்ம யூஸ் பண்ணிப்போம். கொஞ்சம் அந்த ஆயிலே கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு அந்த ஆயிலே ஆனியன், கேப்சிகம் அதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுவோம். ஓகே, இப்படி தான் நல்லா ஃப்ரை ஆனதும் அதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் ஆட் பண்ணிவிட்டு பெப்பர் பெப்பர் இருக்கு இல்லையா, பெப்பரு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுப்போம். இந்த ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும், பச்சை வாசம்லாம் போகிற வரைக்கும் சும்மா 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். ஓகே, இப்போ கொஞ்சமாக வெறுமிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ என்ன ஆட் பண்ண போகிறோம்? கரெக்டாக சொல்லுங்கள். இது எக் சிக்கன் நூடுல்ஸ் இல்லையா, அதனால் இப்போ நம்ம எக்கு தான் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி மறந்துட்டோமே, டொமேட்டோ கெச்சப்பையும் சோயா சாஸ் இருக்கு இல்லையா, அதுவும் ஆட் பண்ணி நூடுல்ஸுக்கு இது இல்லாமலா நல்லா கிண்டி விட்டுக்க போகிறோம். நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறமா ஒரு ஓரமாக இதெல்லாம் தள்ளி வச்சுட்டு ஒரு பக்கமாக நம்ம என்ன பண்ண போகிறோம்? எக்கை ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். இது மேலே நம்ம உடச்சி ஊற்றுனோன்னா அது அவ்வளோவா நல்லா இருக்காது. எக்கு தனித்தனியாக தெரியணும் இல்லையா, அதனால் கொஞ்சமாக அப்படி ஓரமாக தள்ளி வச்சுட்டு மீதி இருக்கிற ஸ்பேஸ் அந்த ஆயில் இருக்கு இல்லையா, அதில் நம்ம எக்கை உடச்சி ஊற்றிக்கலாம். எக் ஊற்றிட்டு அந்த எக்குக்கு மட்டும் தேவையான சால்ட்டு கொஞ்சமாக போட்டுக்கலாம். போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டு நல்லா கிண்டி விட்டுப்போம். பார்க்க சூப்பராக இருக்குல்ல, சாப்பிடுவோம் சூப்பராக இருக்கும். நல்லா அந்த எக்கை நல்லா ஃப்ரை பண்ணிப்போம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிப்போம். கிண்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ என்ன சேர்க்க போகிறோம்? கரெக்டாக சொல்லுங்கள். நம்ம சிக்கனை தான், ஹைலைட்டே இவங்க தானே. வாங்க சேர்த்து நல்லா இந்த நம்ம டொமேட்டோ கெச்சப்பு சோயா சாஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஃப்ளேவர் டேஸ்ட் எல்லாம் சிக்கனில் இறங்கணும். அந்தளவுக்கு நல்லா போட்டு பெரட்டி கிண்டி வச்சுருங்க. நல்லா கிண்டி எல்லாம் இறங்கினதுக்கப்புறமா நம்ம என்ன ஆட் பண்ணுவோம்? மெயின் சாப்டர் நூடுல்ஸை உள்ளே இறக்கிடலாம். ஓகே, ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். நல்லா குக் ஆகிடுச்சு, நல்லா சூப்பராக இருக்குது ஃப்ளேவர். நீங்களும் செஞ்சு பாருங்கண்ணே. இப்போது நூடுல்ஸ் அதில் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். பார்த்து ஃப்ரெண்ட்ஸ், கீழே போய் கொட்டிடாதீங்க.
நல்லா போட்டு கிண்டி விட்டுக்குங்க. கொஞ்சம் பெரிய கடாயாக இருந்தால் தாராளமாக இருக்கும். என்ன பண்ணுறது, நம்ம தான் மினியேச்சர் குக்கிங் ஆச்சே, அதனால் குட்டி குட்டை கடாய் தான் நம்மக்கிட்ட இருக்குது. நாங்கள் நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். அந்த மசாலாலாம் நூடுல்ஸில் நல்லா ஏறுற அளவுக்கு ஒரு 5 நிமிட்ஸ் நல்லா கிண்டி நல்லா வேக விட்டுப்போம். அப்போ தான் அந்த டேஸ்ட் எல்லாம் நூடுல்ஸில் ஏறி இருக்கும். ஓகே, ஃபைனலாக நம்ம நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஒரு பிளேட்டில் இதை சர்வ் பண்ணிக்க வேண்டியதான். எப்படி இருக்குது நம்ம நூடுல்ஸ்? கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எல்லோரும் கமெண்ட் பண்ணணும், ஓகேவா? நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணணும். யார் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்க லைக் பண்ணுங்கள். யார் யாரெல்லாம் நூடுல்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்களோ அவங்களும் லைக் பண்ணுங்கள். பிடிக்காதவங்களும் டிஸ்லைக் பண்ணுங்கள். ஏதோ ஒன்று பண்ணுங்கள், ஒரு கமெண்ட்டுமே வர மாட்டேங்குது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நம்ம நூடுல்ஸ் ரெடி. நல்லா பார்க்க டேஸ்டியாக சூப்பராக நான் நூடுல்ஸ் ரெடி பண்ணியாச்சு. எப்படி நல்லா சூப்பராக இருக்குல்ல? ஓகே குட்டீஸ், நூடுல்ஸ் அப்போ ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து சாப்பிட்லாம். இப்படி சூப்பரில். ஓகே, பாய். ஐம் ரம்யா. இட்ஸ் ரம்யாஷன் மினியேச்சர் குக்கிங். see you. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு என் வீடியோலாம் வரணுன்னா அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய். see you. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.